So this is my house. So நான் இதை எதுக்கு செஞ்சேன்னா சிட்டி ப்ராஜெக்டில் எலக்ட்ரானிக்ஸ் யூனியனில் நான் அவங்க செய்ய சொல்லிட்டு நான் செஞ்சேன். ஸோ இந்த ஹவுஸில் நான் இப்போ பொட்டென்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணி பஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி அலிகேட்டர்ஸ் கிளிப்ஸு HW பேட்டரிஸ் மாதிரி காப்லேட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காமிக்கிறதுக்கு இப்போ நான் என்னோட பின்னாடி இருக்க அந்த காமிக்கிறேன். இந்த லைட்டை ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, வந்துட்டேன். அது இங்கோட பக்கத்தில் லைட்டை லைட்டு எரியுது. ஸோ ஓகே, இது மட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னமும் இருக்கு. ஸோ லைட்டு ஃபஸ்ட்டு ஒன்று நான் இப்போ உங்களுக்கு லைட் ஷோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன ஷோ பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி இப்போ நான் லைட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, லைட்ஸ் ஆன். இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் என்னன்னா நான் இந்த HW2 பேட்டரிஸ் நான் முதல்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முதல்ல லைட் காமிச்சிட்டேன். ஆனாலும் நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொட்டென்ஷியோமீட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அலிகேட்டர் கிளிப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். HW பேட்டரிஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்விட்சஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்களா? ஆமாம். அப்புறம் ஒன்று காப்லேட், அப்புறமா பஸ்ஸர், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் நான் உங்களுக்கு பஸ்ஸர் இப்போ காமிக்கிறேன். level 1, level 2, level 3, level 4, last level 5. இதான் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். ஸோ நான் நார்மலாக ஹவுஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் பெட்ரூம்ஸ் வச்சுருக்கேன். என் பெட்ரூம்ஸ் எல்லாத்தையுமே கழிச்சிட்டாங்க ப்ளீஸ். அதுங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்ட்டு 2 minutes நான் அப்படியே சைடில் கொண்டு வச்சுருக்கேன். ஓகே, இதான் நம்மளோடது. இதை நான் என்னோடய டேபிள் டெக்கரேஷன் வைக்க போகிறேன். இந்த இடத்துல நான் புக்ஸ் வச்சு என்னென்ன புக்ஸ் எடுத்து சூப்பராக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு எப்பயுமே சொன்னேன். பை கைஸ், see you in the next video. சரி, அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பொட்டென்ஷியோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் இந்த பொட்டென்ஷியோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டு முடிச்சுக்குவேன். ஸோ இந்த நான் உங்களுக்கு பொட்டென்ஷியோமீட்டர் வரேன். இதான் பொட்டென்ஷியோமீட்டர். இது நான் யூஸ் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த மெட்டீரியல். இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி இதில் 3 பின்ஸ், இந்த மாதிரி 3 பின் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் 2 கொடுத்துக்கலாம். இந்த பொட்டென்ஷியோமீட்டர் என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் இங்கே ஒரு அலிகேட்டர் கிளிப், இங்கே ஒரு அலிகேட்டர் கிளிப் மாட்டினீங்க அப்படின்னா இது அப்புறமா அதை டிவைஸ் கூட நீங்கள் என்ன டிவைஸோடு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அதை மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பும் போது சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பேக்வர்ட்ஸில் பண்ணும்போது அந்த சவுண்டு ரெடியூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லலாம், இப்போ கூட நான் பஸருக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் பஸரில் அதை மாட்டி நான் இதை ரொட்டேட் பண்ணும்போது தான் அந்த மாதிரி சவுண்டு வருது. ஸோ உங்களுக்கு எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ்
இருக்கும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். இது பேர் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ ஓகே, நான் அப்புறமா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா காப்லைட் அலிகேட்டர் கிளிப்ஸோட நான் நிறைய அலிகேட்டர் கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இதுதான் காப்லைட். நான் வீடியோஸ் எதுவுமே பார்க்காம நான் ஓனாக பில்ட் பண்ணேன். ஸோ இதுதான் காப்லைட். ஸோ நான் வந்து எனக்கு வீடியோஸ் பார்க்காம எனக்கு ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ணேன். ஸோ ஹவுஸ் நான் ஓனாக தான் பில்ட் பண்ணேன். ஸோ ஓகே, இதுதான் அதாவது மேம் சொல்லி கொடுத்ததை வச்சு ஐ செல்ஃப் டன் ஆல் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். பட் த ஹோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன்ஸ் மை மாம் கேவ் மீ த ஐடியா. ஸோ நான் வந்து இந்த பிளேட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஓகே, நான் உங்களுக்கு இப்போ காப்லைட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பேர் இதுவும் ஒரு விதமான லைட் தான். ஸோ இந்த லைட்டை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நான் இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஹவுஸ்க்குள்ளே அதை தான் இருந்து அதாவது இட் வாஸ் கிவிங் த பவர் சோர்ஸ் இன்சைட். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளூ ஆகும். ஆனால் உங்கள் கண் எதுவும் ஸோ என்னோட திட்டம் அலிகேட்டர் கிளிப்பை நான் அதோட கனெக்ட் பண்ணிட்டேன். நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் அந்த இது தப்பாக பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கூட பண்ணலாம். நான் இப்போ இதை வந்து லைட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பொட்டன்ஷியோமீட்டரையும் இந்த ஃபஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியோமீட்டரை நம்ம இந்த லைட்டோட மாட்டி இது பண்ணி அதாவது செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டை ரெடியூஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே இப்போ நம்ம பஸரோட கூட இதை பண்ணலாம். சவுண்டை ரெடியூஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். காப்லைட்டோட பார்த்தீங்கன்னா லைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் மேலே சீலிங் ஃபேனு அந்த மாதிரி ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கூட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்விட்சஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விட்சஸில் கூட இதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் குளிர்துன்னா நீங்கள் ஸ்பீட் லெவல் 1 லெவல் 2லலாம் வைப்பீங்க பார்த்தீங்கன்னா அதாவது அது பேர் தான் பொட்டன்ஷியல். அதை வச்சு தான் நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ காப்லைட்டும் ஒரு லைட் தான், அது எல்லாத்துக்குமே லைட்டும் தரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா மிஸ்டர் பஸர். நான் வச்ச பேர் வந்து மிஸ்டர் பஸர். ஸோ மிஸ்டர் பஸர் அவங்க பேர். நாங்கள் மிஸ்டர் பஸர் வந்து என்ன பண்ணுவோன்னா சில டைம்ஸ் கூட நான் அலாரமாக யூஸ் பண்ணிட்டுருப்பேன். நான் எந்திரிக்கிறேன்னா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காது பக்கத்தில் வச்சு அதை கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நான் அதை வச்சு எந்திரிச்சிடுவேன். அதாவது அவன் பேர் தான். அதனால அலாரம் அலாரம்னு வைக்க போகிறேன். மிஸ்டர் அலாரம் மிஸ்டர் அலாரம் பஸர்னு வைக்கிறேன். அதனால மிஸ்டர் அலாரம் பஸர் பேர் நல்லா இருக்குது, அதனால நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஓகே, அந்த மிஸ்டர் அலாரம் பஸர் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப நிறைய சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவான். பொட்டன்ஷியோமீட்டரில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சவுண்ட் எடுக்கலாம். ஸோ அதே நம்ம ஃபுல் சவுண்டில் வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா என் காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தலையை ஒரு மாதிரி வலிச்சுது அந்த சவுண்டில். ஸோ வந்து அவன் பேர் மிஸ்டர் அலாரம். ஸோ அதனால ரொம்ப நிறைய சவுண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன். அது கூட அலிகேட்டர் கிளிப்ஸ், HW பேட்டரி, அப்புறம் பொட்டன்ஷியல் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவனை கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ ஓகே, see you in the next video guys. Bye. Next